வணக்கம் வள்ளுவரே. இன்னைக்கு வழக்கமாக மற்றவங்களை பற்றி கோல் சொல்கிறவர் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி குத்தங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனே கேட்டுக்கிட்டு இருந்தவர், நீ என்ன யோக்கியமான கோல் சொல்கிறவருடைய குற்றங்களை பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அப்பனே என் வாரிசு கண்ணதாசன் பாடி வச்சார் இல்லையா, சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 வீரர்கள் உன்றன் மார்பினை காட்டுதடா அப்படின்னு. அது மாதிரி கோல் சொல்ற ஆசாமி நம்மகிட்டையும் இவ்வளவு குறைகள் இருக்கு, இதை யாராவது சொல்லிடக்கூடாதுன்னு தன்னுடைய குற்றம் குறைகளை ஆராய்ஞ்சான்னா கோல் சொல்லவே மாட்டான். இதைத்தான் பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்னு புறங்கூறாமை அதிகாரத்தில் 186வது குறளா எழுதி வச்சேன். சபாஷ் சொல்லுவரே. கோல் சொல்றவங்களை பார்த்து, மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள், முதுகில் இருக்கு 1000 அழுக்கு அதனை கழுவுங்கள் என இன்னைக்கு கண்ணதாசன் பாடி வச்சதை அப்பவே உன் பழிகளை ஆராய்ந்தால் அடுத்தவனை பழி சொல்ல மாட்டாயின்னு அருமையா சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவாம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.